நாங்கள் ஆட்சி பண்ணுறதுக்கு எப்போ நாங்கள் ரெடியாக இல்லை, மக்களே ரெடி ஆகிட்டாங்க எடப்பாடியார் கையில் கொடுக்கணும்னு. நாங்கள் மாதிரி என்ன செய்ய? இப்போ நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி நாங்கள் தான் வருவோம்னு அவர் சொல்லி என்ன செய்ய? மக்கள் சொல்லணும் நீங்கள் தான் தலைவர், நம்ம தலைவர் 1001 நீங்கள் தான் தலைவர்னு சொல்லுவார். இல்லை மக்கள் எல்லாம் நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் தான் தலைவர். அப்படி மக்கள் சொல்லணும், மகாத்மா மாதிரி நீ ஆட்சி செய்தீங்க, புனிதமான ஆட்சி எங்களுக்கு. இந்த 5 ஆண்டுகள் நீ நடத்தின ஆட்சி அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. மாணவர்கள் இங்கே போத கலாச்சாரம் இல்லை, கற்பழிப்பு இல்லை, எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இல்லை. எனவே நம்ம முதலமைச்சர் தான் தொடரணும், அதனால் அந்த ஆட்சி தான் வரணும்னு மக்கள் சொல்லணும். இவங்களா கூவிக்கிட்டு சொல்லியிருந்தா என்ன செய்ய? சேவல் எப்பவும் கூவத்தானே செய்யும். சேவல் எப்பவும் கூவுமா என்னப்பா? அது கூவாம சேவல் கூவும். அது கூவுறது கூவிக்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. சேவல் கூவுறது என்ன? அதுக்காக சேவல் கூவிருச்சுன்னா சேவல் கூவுறது வழக்கமான ஒன்று. அது மாதிரி நம்ம முதலமைச்சர் சொல்கிறது வழக்கமான ஒன்று. இப்போ நான் கூடுதலாக சொல்லிட்டாங்க 234 சுவிட்சை அடித்தா பெண்ணி எடுறா அப்படின்னு தமிழ்நாட்டில் சார். கஞ்சத்தரக்கூடாது அதெல்லாம் என்ன அப்படின்ட்டார். அதனால் தேர்தல் வரும்போது மக்கள் சரியான முடிவு எடுப்பாங்க, அதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம பாரத பிரதமரை பாராட்டுறோம்ல, இந்த தீவிரவாதி, அது மாதிரி ஒரு சம்பவம் சொல்லுங்கள். நம்ம முதலமைச்சர் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாரியா சொல்லுங்க. உன்னுடைய என்ன கோர்ட்டு சொல்லி இன்னை 10 ரூபா அமைச்சரை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி உனக்கு அமைச்சர் பதவியா அப்படின்னு கேட்ட பிறகு என்ன செய்கிற சட்ட சிக்கல்லாம் பார்த்துட்டு கடைசியில் போய் அது தேர்தல் வருது, இந்த நேரத்தில் இதையும் இது பண்ணுவோம். என்னைக்கே பொன்முடி பேசினாரோ ஓசின்னு சொன்னாரோ அன்னைக்கே நீக்கி இருக்கணும்ப்பா. அதான் ஒரு முதலமைச்சர். சாட்டை எடுப்பேன் என் உடம்பு தான் போயிடுச்சுன்னு 1 வருஷத்தில் சொன்னார். எனக்கு மந்திரிகளும் சரியில்லை, வாச்சவனும் சரியில்லை, இருப்பவனும் சரியில்லைன்னு சில பேர் சொல்கிற மாதிரி எனக்கு கட்சிக்காரங்களும் சரியில்லை, இதுவும் சரியில்லை, இதனால் எனக்கு தூக்கம் போச்சு, என் உடம்பே போச்சுன்னு நம்ம முதலமைச்சர் சொன்னார். நான் இனிமேல் சாட்டையை சொல்லட்டுவேன்னார். எங்கெங்க சாட்டையை சொல்லட்டினார்? இன்றைக்கி மோடி சொல்லட்டிருக்காரு. என்ன சொல்கிறீங்க? மோடியை சொல்லட்டிருக்கா. அப்படி ஒரு பாராட்டு செஞ்சாரா காரியம்? சொல்லுங்கப்பா, என்ன சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. இப்போ முதலமைச்சர் சொன்னார் இதை செஞ்சாருப்பா அப்படின்னு அப்படி சாட்டையை சொல்லிட்டுனார். அப்போ என்ன இலவசம் எல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே கொடுக்குறதுதாப்பா. எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அது கொடுக்குறாங்க, கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பெருசே இல்லை. அதனால வேற மாநிலத்தில் அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாரு, திமுகவுடைய திட்டங்களையும் சாதனையும் மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க, யாரும் சென்னையிலே இருக்க வேணாம், ஒவ்வொரு அந்தந்த மாவட்டத்தில் போய் மக்களை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடியது தான் சொல்லியிருக்கு. அதுல எல்லாம் மாற்று, அதுல எல்லாம் என்ன இருக்கு? அவரும் உங்கள் ஆட்சியில் என்ன செஞ்சுருக்குன்னு போய் சொல்லுங்கப்பா. நீங்கள் மெட்ராஸிலேயே கும்மி அடிக்காதீங்க, ஏசி ரூம்லேயே இருங்க, வெயில் காலம் இங்கேயே இருக்காதீங்க, வெயில் காலம்ட்டு அங்கே போய் மக்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே மக்களை பார்க்க வரும்போது தான் தெரியும் அவங்களுக்கு என்னாண்டு. உங்களுக்கு தெரியும், இப்போ தேர்தலெலாம் ஐபிஎல்சாமி பட்ட பாடெல்லாம் தெரியும். ஓட்டு கேட்டு போகும்போது என்ன பாடுபட்டார். நீலாம் அன்னைக்கு ஓட்டு கேட்டு வந்துட்ட அப்படின்னு உரிமையெல்லாம் பேசுனாங்க. நிறைய இடங்கள்ல அமைச்சர்களை விடலை போன தேர்தல். அது மாதிரி ஆக வேணாம், அசிங்கமாகி போகும் அப்படின்னு. நாங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். ஏப்பா டிட்டோ குமார் யாராச்சும் எங்களை ஓட்டு கேட்டு வரும்போது என்னை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வரவே இல்லைன்னு சொல்லணும். ஏன் வரலேன்னு யாராச்சும் சொல்லியிருக்கானுங்களுங்க? ஒரு ஆள் கூட எல்லோரும் வரவேற்று தான் பேசுனாங்க. வரவேற்று தான் எங்களுக்கு நான் மட்டும் இல்லை, எங்கள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே அப்படி தான் இருந்தோம் எல்லாரும் மக்கள் பணியில். ஆனால் இவங்களுக்கு தான் நிறையா பேரை உள்ளே விடலை, எம்எல்ஏக்களை விடலை, இது பண்ணலை. இருந்தாலும் அவங்க ஜெயிச்சாங்கன்னு வந்துச்சு. அது என்ன காரணம் என்னன்னு தெரியல, அது பார்த்துக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.